பெருமக்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் முதற்கண் வணக்கம். கள்ளமில் பத்து தந்தை கற்பக மூர்த்தியை வணங்கி இந்த மாணவர்கள் முதல்ல அவங்களுக்கு நன்றியை சொல்கிறேன். எதிர்காலத்தில் மிகப்பெரிய சொற்பொழிவாளர்களாக அவங்க வருவாங்க. அவங்க சொன்ன விஷயங்களில் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு பகிர்கிறேன். நமக்கு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்தது. இன்றைக்கெல்லாம் நம்ம சீக்ரெட், ஹீரோ, அப்புறம் மேஜிக் அப்படின்லாம் புத்தகங்கள்லாம் படிக்கும். அன்னைக்கே பாரதியார் இனிமேல் நம்ம கிடைக்க போகிற சுதந்திரத்தை 1920 பாடிட்டாரு. ஆடுவோமே பண்டு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று. பல பேர் இந்த கொடியை பார்க்கறதுக்காக தவம் இருந்து அவங்க செய்த தியாகத்தால் தான் இந்த கொடிக்கு நம்ம சல்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களை நினைத்து அவங்களுக்கு நன்றி கூறும் விதத்தில் இன்னொரு செய்தி என்னன்னா, 1930ஆம் ஆண்டு ராவி நதிக்கரையில் இந்த மூவர்ண கொடியை ஏற்றி ஜனவரி 26ஆம் தேதியை நம்ம சுதந்திர தினமாக அறிவிச்சிட்டோம். அதனால தான் 2 ஆண்டுகள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி அதை நம்ம நவம்பர் 26 முடிச்சிட்டோம். இருந்தாலும் அந்த ஜனவரி 26 நம்ம கொண்டாடுறதுனால 2 மாதங்கள் கழித்து நம்மளுடைய குடியரசு தினமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்னன்னா, இந்த இதுக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரு அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஜெயித்த ஒரே வீர பெண்மணி பார்த்தீங்கன்னா நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள் தான். அதுபோல அந்த பெரிய மருது, சின்ன மருது அவங்க காலத்தில் அவங்களை ஜெயிக்கவே முடியலை. இவங்க கொரில்லா போர் முறையை கையாண்டாங்க. அவங்களால பண்ணவே முடியலை. கடைசியில் என்ன எடுத்தாங்கன்னா, நம்ம ரத்தங்களே, தமிழ் ரத்தங்களே விலைக்கு வாங்கி அவங்கள காட்டி கொடுத்து தான் கடைசியில் அவங்கள தூக்கில் போட்டாங்க. தூக்கில் போகிற போகும்போது கூட மருதுவிடம் உனக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்காங்க. அப்போ அவர் சொல்லுதாரு, நான் இனாமாக எழுதி கொடுத்த நிலங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கே வச்சுக்கிடணும் அப்படின்னு. அப்படிப்பட்ட வீரம் செறிந்த மண் இந்த மண். நாங்கள் எப்பவுமே சொல்லுகிற ஒரு திருக்குறள் உண்டு, எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். எதிர்காலத்தில் நம்ம என்ன நடக்க போகுது அப்படின்னு முன்னாடியே அறிஞ்சு அதுக்கு ஏற்றாப்புல நம்ம செயல்பட்டோம்னா வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். எதிர்காலத்தில் உள்ளதை நம்ம திங்க் பண்ணலாம், லேட்டரல் திங்கிங் வாங்க, அதை நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். என்னன்னாலும் படிங்க, எந்த புக்கனாலும் படிங்க, தமிழை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா வாழ்க்கையை முன்னேற்றம் வளர்க்கும். ஆனால் வள்ளலார் சொன்னது மாதிரி தமிழ் மட்டுமே இரவாத நிலை தரும் அப்படின்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். தமிழை போற்றி போற்றி பாடுங்கள், அது உங்களை வாழ வைக்கும். எங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, ஒருவன் தமிழை படித்து விட்டால் அவன் அதை மறக்கலாம், அவன் கைவிட்டு விடலாம், ஆனால் அவனை உயர்த்தாமல் தமிழ் ஒரு காலம் விடாது அப்படின்னு இருக்காரு. 77வது குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.